Taste the Daily. அண்மை செய்தி. கடலூர் தைக்கால் தோணி துறையைச் சேர்ந்த மீனவர்கள் நேற்று மீன்பிடிக்க சென்ற போது படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. கடல் சீற்றம் அதிகமாக இருப்பதால் அதில் சென்ற 6 மீனவர்களை மீட்கும் பணியில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் தாமரை கண்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் தாமரை கண்ணன், முழுமையான விவரங்கள் என்ன? வணக்கம் அருண். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற உள்ள நிலையில் கடல் சீற்றம் கடந்த 2 நாட்களுக்கு மேலாகவே அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் கடலூர் தைக்கால் தோணி துறையைச் சேர்ந்த மீனவர்கள் 2 படகுகளில் நேற்று சென்று அப்பகுதியில் கட்டியிருந்த வலைகளை எடுத்துச் சென்றுள்ளனர். அப்பொழுது எதிர்பாராத விதமாக படகுகள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் 6 மீனவர்கள் நீந்தி சென்று அங்கு பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்துக்கு சொந்தமான கப்பல் இறங்கு தளத்தில் ஏறி உயிர் தப்பினர். தற்போது 2வது நாளாக ஆகியும் இதுவரை கரை திரும்ப முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மீனவர்கள் விரைவில் கரைக்கு கொண்டு வர வேண்டும், மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ள அந்த மீனவர்கள் தற்பொழுது அப்பகுதியில் எப்பொழுது வீடு திரும்புவோம் என்ற ஒரு இயக்கத்தில் இருக்கும் காட்சிகள் தற்போது நம்ம பார்க்க முடிகிறது. விரைவில் அவர்களை மீட்டு வீடு திரும்புவதற்கு தமிழக அரசு மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதியில் மீனவர்களும் உறவினர்களும் கோரிக்கையாக உள்ளதாரும். விரிவான விவரங்களுக்கு நன்றி தாமரை கண்ணன்.